ஒரு வரம்பு 2 வரம்பு இல்லை, எல்லா வரம்புகளையும் மீறி இருக்கு அப்படின்னு கடிந்து கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். அமலாக்கத்துறை தொடர்பான பல வழக்குகளில் ஜாமீன் கொடுக்கிறப்பெல்லாம் இது போல கடிந்து கொண்டிருக்கிறது. இப்போதும் இந்த நிலை வந்திருக்கிறது. அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் புதிதாக 4-5 மாதத்திற்கு தலைமை நீதிபதியாக இருந்து நல்லபடியாக பணியாற்றுவதற்கு பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வழக்கை பற்றி அமலாக்கத்துறையிடம் ஒரு 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 நிமிஷம் கூட அவர் என்னென்ன கேட்கல, விஷயத்தையே கேட்கல. 3 நிமிஷம் தான் அந்த கேஸ் நடந்திருக்கிறது. அந்த 3 நிமிஷத்துக்குள்ள 1000 கோடி ஊழல் அப்படின்னு அமலாக்கத்துறையை 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு ஆரம்பித்த உடனே அவர் சரமாரியாக நீங்கள் சொன்ன அத்தனை கேள்விகளையும் கேட்டுவிட்டு எல்லாத்தையும் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க, நோ டைம் லிமிட் இல்லை, இனிமேல் டைமில் இல்லை, இனிமேல் ஆஃப்டர் வெக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டார். இதில் இந்த வழக்கு இவர்கிட்ட இப்பதான் வந்திருக்கிறது முதல்ல. ஓகே, ஆனா அந்த முடிவு இல்ல. உச்சநீதிமன்றம் ஒரு மாநிலத்துல என்ன நடக்குதுன்றதை நீதிபதிகள் தொடர்ந்து பார்க்கறாங்க, கவனிக்கிறாங்க. எப்படி ஷூமோட்டோ வழக்கெல்லாம் எடுக்கறாங்க சொல்றேன். அதாவது நமக்கெல்லாம் தெரிஞ்ச போல நாம எப்படியெல்லாம் தகவல் தொழில்நுட்பம் வழியாக, பத்திரிகை வழியாக, செய்திகள் வழியாக, மக்கள் பேச்சுவார்த்தை வழியாக, நாட்டு நடப்பு வழியாக என்னெல்லாம் தெரிந்துக்கிறோமோ, நம்மளில் ஒருவர் தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள். அவர்களுக்கும் இதெல்லாம் தெரியும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை அமலாக்கத்துறையில் இதுவரைக்கும் என்ன நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? அவர்கள் எடுத்த என்ன லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட கேஸு, நீங்கள் அதில் உள்ளே பூந்து நீங்கள் எடுத்திருக்கீங்களா? நீங்கள் இது வரைக்கும் எஃப்ஐஆர் மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன தாக்கல் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டாங்க. செல்ஃபோன் அந்த சம்மந்தப்பட்டவங்க செல்ஃபோனை வாங்கி ட்ரோன் பண்ணி எடுத்திருக்கீங்க. அதில் இப்போ அந்த ஒரு விஷயத்தை அவர் சீரியஸ் ஆகல, டென்ஷன் ஆனது அந்த இடத்துல தான். அவங்களுடைய பிரைவசி அந்த இடத்துல டென்ஷன் ஆயிருக்காங்க. அதை அப்படியே வச்சுக்கங்க, இருக்கட்டும். இப்போ சாதாரண போலீஸ்ல மற்ற விஷயங்கள் அவங்களுக்கெல்லாம் பிடிக்கிற வழக்குகள் இருக்கு இல்லையா, கிராமங்களில் சாதாரணமாக கொலை வழக்காக இருக்கட்டும், அல்லது ஏமாற்றி சீட்டிங் பண்ணுற வழக்காக இருக்கட்டும், கொள்ளையடிக்கிற வழக்காக இருக்கட்டும், அடிதடி வழக்காக இருக்கட்டும், அற்ப வழக்குகள் இருக்கு பாருங்க. அந்த வழக்குகளை எல்லாம் அந்த ஏரியாவில் உள்ளவங்கள இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பிடிச்சிக்கலாம், எப்படி வேணாலும் பிடிச்சிக்கலாம், அல்லது தன்னாலே மாட்டிக்குவாங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் எப்படின்னா சயின்டிஃபிக், ஹைலி சயின்டிஃபிக் கிரைம் செய்கிற உயர்மட்டத்தில் இருக்கிற எல்லா சட்டம் அறிவியல் தொழில்நுட்பம் எல்லாத்தையும் தெரிந்து வைத்திருக்கிறவர்கள் செய்யக்கூடிய தவறு. அதை கண்டுபிடிப்பதற்கு தான் இந்த துறையை நியமித்திருக்கிறார்கள். அந்த துறைக்கு விசேஷமான அதிகாரம். ஏன்னா ப்ராசிக்யூஷன் தரப்பில் அவங்க தான் நிரூபிக்கணும். அவங்க சம்பந்தப்பட்டவங்க குற்றவாளிகள். ஏன் உச்சநீதிமன்றம் இதை எடுத்த உடனே இதை சொல்லுதுன்னு நீங்க கேட்குறீங்க. இதே வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இங்கே சோதனை நடக்கிறப்ப போனாங்க. அப்போ நீங்கள் கீழ்கோர்ட்டில் பாருங்கன்னாங்க. அப்போ கீழே இருக்கக்கூடிய கோர்ட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டே கொடுத்தாங்க, அப்புறம் தான் விசாரணை. அந்த இடத்துல நீங்க ஒண்ணு கவனிக்கணும். இதே உயர்நீதிமன்றம் கேட்டது என்ன கேட்டது? நீங்கள் என்ன ஆதாரம் வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் இவ்வளவு இவங்களை ரைடு பண்ணணும், அவங்களை விசாரிக்கணும்னா நீங்கள் என்ன ஆதாரம் வைத்திருக்கிறீர்கள்? ஆதாரம் இல்லாமல் நாங்கள் அனுமதிக்க முடியாது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இவர்கள் ஈடி முறையான ஆதாரங்களை காண்பித்த பிறகுதான் வலுவான ஆதாரம் இருக்கிறது, விசாரிக்க தடை விதிக்க முடியாது என்று சொன்னது. இந்த வார்த்தையை, இந்த அப்சர்வேஷனை ஏன் உச்சநீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை? அமலாக்கத்துறையை ஏன் கேட்கவில்லை? அவர்கள் வாதத்தை கேட்கவே இல்லை. நீங்க வேணா யாராவது நீங்க உங்களுக்கு அமலாக்கத்துறை வாதிட்டு இருக்காங்க. அவங்க 4-5 வார்த்தை பேசுனாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க வாதத்தையே கேட்கல, உடனே டேட் கொடுத்துட்டாரு. இது சாதாரண அதாவது ஒரு சாதாரண நாட்டில் நான் இதை முடிச்சிடுறேன். அதாவது எல்லாரும் நல்லவர்களாக இருந்தால் அரசாங்கம் தேவையில்லை, போலீஸ் தேவையில்லை, சிறைச்சாலை தேவையில்லை, நீதிமன்றம் தேவையில்லை, நீதிபதிகள் தேவையில்லை. நாம் சம்பாதிச்சு நாமளே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? இப்பவும் நம்ம தான் அப்படி தான் செய்துட்டு இருக்கோம். நம்ம சம்பாதிக்கிறோம், நாம தான் வரி கொடுக்குறோம். நம்ம வரியில் தான் இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கு. கோடிக்கணக்கான ரூபாய் இந்த சாரணை அமைப்புகளுக்கு நாம கொடுத்துட்டு இருக்கோம். இல்லை, நான் சொல்றதான் ஃபண்டமெண்டலாக பேசணும் சார், டெக்னிக்கலாக பேசி பிரயோஜனம் இல்லை. அதாவது நாம வரிப்பணத்தில் நாம கட்டுற பணத்தில் தான் எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம். நீதிபதிக்கும் அதே சம்பளம் தான், இந்த ஏஜென்சிக்கும் அதே நம்ம பணத்தை தான் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம். அவர்களுக்கு கடினமான வேலைகள். இந்த வேலைகள் 5 கடலுக்கு அந்த பக்கம் இருந்தாலும் குற்றவாளியை பிடிச்சி கொண்டு வாயாங்கன்னு நம்ம அவங்களுக்கு அப்பாயின்ட் பண்ணுறோம் வேலையில் அரசாங்கம்.
அரசாங்கம் அப்பாயின்ட் பண்ணுறது. அப்போ இவங்க அவர்களுக்கும் நம்மளை போல குடும்பம் இருக்குது, தாய் பிள்ளைகள் இருக்குது, எல்லாருக்கும் எல்லா உணர்வுகளும் இருக்கும். போய் அந்தால கடிச்சு குதறிட மாட்டாங்க எந்த யாரையும். அவங்க கேட்ட கேள்வி என்ன? அடிப்படை முகாந்திரம் கேட்குறேன். ஏன் அவங்க வந்து இதில் வந்து கடிந்து கொள்றாங்க அப்படின்னா, இந்த வழக்கில் முகாந்திரம் என்ன? 41 எஃப்ஐஆர். 41 எஃப்ஐஆர் எங்க? டாஸ்மாக் கடைகளில் வருமானத்துக்கு அதிகம் போட்டது இருந்த டாஸ்மாக் கடையில் இருக்கக்கூடிய அந்த பணத்துக்கு அங்க இருக்கக்கூடிய விற்பனையாளர் மேலாளர் பொறுப்பு. அது விசாரணை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஹெட் ஆபீஸ்க்கு நீங்க ஏன் வர்றீங்கன்றதான் கேள்வி. ஹெட் ஆஃபீஸுக்குன்னா சம்பந்தப்பட்ட நபர்கள் வழியாக பல்வேறு பணங்கள், பல்வேறு பரிவர்த்தனைகள், வங்கி 90% மேலே கிடைச்சாச்சு, அவங்கள்ட்ட இருக்குது, ஆதாரங்கள் இருக்குது. நீதிமன்றம் கேட்கல சார், நீதிமன்றம் கேட்கறதுக்கு தயாராக இல்லை. இன்னைக்கு தயாராக இல்லை. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அதை கேட்கறதுக்கே தயாராக இல்லை. அவர் செல்ஃபோனை ட்ரோன் அதெல்லாம் எடுத்தார் போனோடனே அவர் வேற மாதிரி ஆங்கிளில் போயிட்டார். வேற ஆங்கிளில் போய் டென்ஷன் ஆகி தான் இதை எல்லாத்தையும் எதையுமே கேட்கல. ஓகே, அதுலேயும் ஒரு வாதம் இருக்குல்ல. ஒருத்தருடைய செல்ஃபோனை எடுத்து என்ன சேட் இருக்குன்றதும் அங்கே இருக்கக்கூடியதை எடுக்கிறதுன்றது அவங்களுடைய பிரைவசி சம்மந்தப்பட்டது. பிரைவசி சம்மந்தப்பட்டது தான். குற்றத்தில் தொடர்பு இருந்தால் குற்றத்தை வெளிக்கொண்டு வர்றது தான் அங்கே பிரதான நோக்கமாக இருக்கும். அதை இன்னைக்கு அந்த தலைமை நீதிபதி அவர்கள் அதை கவனிக்க தவறிவிட்டார்கள் என்று நான் மிகுந்த வருத்தத்தோடு, இன்னைக்கு இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும், கிட்டத்தட்ட இருக்கிற மக்கள் 3/4 பேர் இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிற அத்தனை பேர் தலைமை நீதிபதி மேலே மிகுந்த வருத்தத்தில் இருக்கிறார்கள் என்பதை நான் வருத்தத்தோடு பதிவு செய்து கொள்கிறேன். கேட்போம். மற்ற விருந்தினர்களும் இணைய இருக்கிறாங்க. திமுக தரப்பிலிருந்து பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். இது ஒரு இடைக்கால தடை. இது வந்து சம்மர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு முழுமையான அமர்வில் விசாரணைக்கு வரும். அவர் சொல்றது இன்னைக்கு அவசரமா விசாரிச்சுட்டாங்க, ஒரு இடைக்கால தடை கொடுத்துருக்காங்க, முழுமையான விசாரணை வர்றப்ப எல்லா வார்த்தையும் கேட்பாங்க அப்படின்றாங்க. இதில் கொண்டாடுவதற்கு என்ன இருக்கு? இந்த சொல்லி நீங்க சொன்னதோட தான், அதாவது எந்த விதமான அறிக்கையும் இல்லை, அறிக்கையை தாக்கல் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் முழு விசாரணை. அது தேவை, நியாயம் தான். இது அமலாக்கத்துறைக்கு பின்னடைவு மட்டும் இல்லை, இது பாஜகவுக்கான சம்மட்டி அடி அப்படின்னு திரு ஆர் எஸ் பாரதி சொல்றாரு. அவர் டிஎம்கே பர்சன், அவர் அப்படி தான் சொல்லுவார். இது பாஜகவுக்கும் அடி இல்லை, அமலாக்கத்துறைக்கும் அடி இல்லை. என்ன அடின்னா, இந்த விசாரணை இப்போ இந்த நடுவில் இந்த 1 மாதம் இடைவெளி இருக்குல்லவா, இந்த இடைவெளிகளில் இவங்கெல்லாம் உஷாராகிறதுக்கு, இதில் தப்பு பண்ணவங்க உஷாராகிறதுக்கு, சாட்சிகளை மறைக்கிறதுக்கு, ஆதாரங்களை மறைப்பதற்கு டைம் இருக்குது. அதுக்கு தான் இந்த உச்சநீதிமன்ற இடைக்கால தடை அதுக்கு சப்போர்ட் பண்ணோம், அது உறுதியாக சப்போர்ட் பண்ணோம். அது இருக்கட்டும். இதனால் நாம் ஏற்கனவே முதல் ரவுண்டில் சொன்னது போல், இந்த விசாரணை அமைப்புகளெல்லாம் உங்களுக்காகவும் இவருக்காகவும் எனக்காகவும் சகோதரருக்காகவும் நம்ம எல்லாத்துக்காகவும் தான் நம்மளுடைய நாட்டினுடைய மொத்த வருவாயை, மொத்த நலனை பாதுகாக்கக்கூடிய, அதில் யாராவது இடையூறு செய்தால் அதை தடுக்க வேண்டிய அமைப்பு என்பதை நீதித்துறையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள ரைடு பண்ணுது அப்படின்னு குற்றச்சாட்டு. செலக்டிவா ரைடு பண்ணுது நம்ம தான் சொல்றோம். இப்போ எலெக்ஷன் நடந்தா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அங்க போய் வேலை பார்க்கறாங்க. இவ்வளவு ஏகப்பட்ட வழக்குகள்ல கேஸ் போட்டாங்க. அது தண்டனை கொடுக்கப்பட்டது ரொம்ப கம்மியான ரேட்டுன்னு சகோதரன் சொன்னார். இந்த மாதிரி முன்னக்கூட்டியே தடுத்து, நீ அங்கே போகாத இங்கே போகாத, அவரை கொடுக்காத, அவரை கூப்பிடாத, விசாரிக்காத, அவர் செல்போனை வாங்காத, ஒரு சின்ன குற்றம்னா செல்போனை வாங்கி வச்சு அவ்வளோ கண்டுபிடிக்கிற, சிசிடிவி கேமரா வச்சு சொன்னாரு. 5 பிரிவுகளான குற்றங்கள்ல தான் விசாரிக்க முடியும். எங்க வேணா குற்றம் நடக்குன்னா எப்படி வேணா போவேன்னு சொல்ல முடியாது. இதுல முகாந்திரம் இருந்ததுன்னா அவங்க இசிஐஆர் பதிவு செய்வதற்கான முகாந்திரமா இருக்கும். சென்னை உயர்நீதிமன்றம் உங்கள் அதற்கான ஆதாரம் இருக்கிறது, ஆகவே நீங்கள் விசாரிக்கலாம் என்று தான் அலோவ் பண்ண. அதையே உச்சநீதிமன்றம் எடுத்துக்கல, அதே கவனத்தில் எடுத்துக்கல. ஏன்னா உச்சநீதிமன்றம் டெல்லியில் இருக்கு சார். டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு இங்கே உள்ளது எப்படி தெரியும்? அதனால தான் அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக முன்சிப் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுன்னு அந்த ஸ்லாப் அப்படி இருக்கிறது. ஒவ்வொரு கோர்ட்டும் நீதிமன்றங்களும் அவங்க கொடுக்குற தீர்ப்புகள், அதில் இருக்கிற விதிமீறல்கள், அதில் ரூல் ஆஃப் லாக்கு எகென்ஸ்டாக இருக்கிற சரத்துகள் அதில் மீறப்பட்டிருந்தால் அதை அடிப்படையாக வைத்து மேலே தீர்ப்புகள் வளர்ந்து கடைசியில் நுட்பமான முறையில் அந்த நியாயம், நீதி நிலைநாட்டப்படுவது நீதித்துறையினுடைய பழக்கம். நேராக போய் ஒரு அமலாக்கத்துறை இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை நாளாக கடந்து கஷ்டப்பட்டு பிடிச்சி நிறைய பேரை ஒதுக்கி எல்லாம் பண்ணியிருக்காங்களே, என்னையா நடந்தது, நீ என்ன வச்சிருக்க பேப்பர் இப்போ கொடுன்னு கேட்கக்கூடாதா?
அதை கூட கேட்கல. இல்ல அதை கேட்டாங்க, டீடைலா தாக்கல் பண்ணிருக்காங்க சார். அதுதான் அதை கேட்டு கூட நாளைக்கு போஸ்ட் பண்ணா நாளை இன்னைக்கு சாயங்காலம் 2 மணிக்கு ரெகுலர் இது இல்ல சார், கோடை விடுமுறைக்கு அதெல்லாம் சரிதான் சார். அப்ப இவ்வளவு நாள் உழைச்சது என்னாச்சு? இது ஒரு பலாயிரம் கோடி ரூபாய் ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த ஊழல் சம்பந்தப்பட்டது நாட்டோட சொத்து. அது ஒரு சூறையாடப்பட்டிருக்கிறது. பல்வேறு முறையில் அது வங்கி வழியாக பிரிந்து செல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதற்கு அது முக்கியம் இல்லையா? ஒரு நீதிபதிக்கு அது முக்கியமா தெரியாதா? என்ன சார் பேசுறீங்க சார்? இந்த முகாந்திரம் இருந்திருந்தா இன்னைக்கு ஸ்டேவே கொடுக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட எல்லா முகாந்திரம் இருக்கு, கேட்கறதுக்கு தயாரில்லை. உடனே உட்கார்ந்து எந்திரிச்சு போயிட்டாரு. நடந்துட்டு நான் டெல்லியில உள்ள என்னுடைய நண்பர் ஒரு அட்வொகேட், அவர் கோர்ட்டுக்குள்ள இருந்து சொன்னதை தான் நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிட்டு இருக்கேன்.